வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது ருசிக்கலாம் வாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவு வகைகளை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வகையில பார்க்கும்போது எல்லோருக்குமே இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே வித்தியாசமா ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படி வரக்கூடிய ஒரு உணவு வகைகளை கொடுக்கறதுக்கு ஒரு யங் பொண்ணு இங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்மளுடைய எதிர்கால ஐபிஎஸ் அஸ்வினி அவர்களை நம்ம வெல்கம் பண்ணலாம். வெல்கம் அஸ்வினி. ஹாய் அக்கா. நாங்க முடிவு பண்ணிட்டோம், நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஐபிஎஸ் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தெளிவா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ இங்க இந்த குக்கிங்ல என்ன செய்யணும் அப்படினு இன்னைக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து சிக்கன் பாப்கார்ன். சிக்கன் பாப்கார்ன். பாப்கார்னே ரொம்ப பிடிக்கும். அது சிக்கன் பாப்கார்ன் அப்படின்னா சூப்பரா தான் இருக்கும். வீட்டுல செய்ய முடியுமா அது? வீட்டுல ஈஸியா செய்யலாம். வீட்டுல இருக்கிறத வச்சு எதுவுமே எக்ஸ்ட்ரா இல்லாம வீட்டுல இருக்கிறத வச்சு செய்யலாம். இப்போ ஏன்னா வெளியில கிடைக்கிற பாப்கார்ன் மேல நிறைய பேருக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் உண்டு, சிக்கன் பாப்கார்ன் வெளியில போனா அதை தான் சாப்பிடணும் அப்படின்னு. அதே டேஸ்ட் கிடைச்சாதான் நாங்க வீட்டுல ட்ரை பண்ணுவோம். ஆமா, அதே மாதிரி இருக்கும், டிஃபரன்ஸே இருக்காது. அப்போ என்னென்ன அது தேவையான பொருட்கள் அப்படின்றத பாத்துருவோமா? சோ சிக்கன் பாப்கார்ன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த டிஷ் செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பாத்துடலாம். சிக்கன் பாப்கார்ன் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சிக்கன், தயிர், முட்டை, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், உப்பு, வெங்காயம், இஞ்சி, மைதா, கார்ன்ஃபிளவர், மிளகுத்தூள், ஹெர்ப்ஸ், எண்ணெய். ஓகே, என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இது செய்யறதுக்கு நமக்கு எவ்வளவு டைம் ஆகும்? இது செய்யறதுக்கு ஒரு 15 to 20 minutes இருந்தா போதும். சரி, எந்த மாதிரி சிக்கன் நம்ம எடுத்துக்கணும்? போன்லெஸ் சிக்கன். ஓகே, ஸ்மாலா இருக்கணும். இத வந்து ஃபர்ஸ்டே மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிருக்கணும். ஓகே, சின்னதா இருந்தா போதும். பரவாயில்ல. ஏன்னா நான்வெஜ் அப்படின்னா நம்ம சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வீட்டுல போய் உட்காருவோம். அது நீங்க செய்யறதுக்கு கூட ட்ரை பண்ணிருக்கீங்க. வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி நல்லா வந்தது? அது இது நல்லா வந்தது. நான் ஒரு 3-4 டைம்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன். சூப்பருங்க, சூப்பர். இப்ப இது வந்து போன்லெஸ் சிக்கன் சின்ன துண்டா நீங்க நறுக்கி நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கீங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அடுத்து? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கர்ட். எவ்வளவு எடுத்திருக்கீங்க? 1 கப். 1 கப் கர்ட் எடுத்திருக்கீங்க. ஓகே, இத வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். சரி. திக்னஸ் கொஞ்சம் வாட்டரி ஆகணும். பொதுவா அஸ்வினிக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்ல சமைக்கிறதுக்கு? அக்காவா? அக்கா பேரு ஷாலினி. அவங்களுக்கு எப்படி குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட்? அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றத விட என்ன நீ பண்ணு நான் ஹெல்ப் பண்றேன், நீ பண்ணு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஹெல்ப் பண்றது அதெல்லாம் பண்ணுவா. இப்போ வந்து எக். பரவாயில்லப்பா, இல்ல முட்டையெல்லாம் உடைச்சு நமக்காக ட்ரை பண்றாங்க. பொதுவா சிக்கன் 65 செய்யறதுக்கு நம்ம இந்த மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமா தயிர் எடுத்துப்போம். ஆனா எக் எல்லாம் சேர்க்க மாட்டோம். இது நீங்க புதுசா செய்யறீங்க. வந்து கர்ட் வந்து சிக்கனை சாஃப்டன் பண்ணும். அதனால வந்து நம்ம இப்போ இது வந்து ஒரு 1 day அப்படியே ஊற வச்சோம்னா அது உள்ள இருக்க ஜூஸ் அப்படியே ஃபுல்லா அப்சர்வ் ஆயிட்டு நல்லா இருக்கும். இப்போ வந்து சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன். அடுத்து அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர், இது ஒரு 1/2 ஸ்பூன். ஓகே, நெக்ஸ்ட் சீரகத்தூள் 2 pinch போட்டா போதும். ஓகே, ஃப்ளேவருக்காக தான். ஓகே, அதுக்கப்புறம் சால்ட். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து இதுல ஒரு நம்ம ஜூஸ் மிக்ஸ் பண்ணி, ஆரஞ்சு ஜூஸ்? நோ, ஜிஞ்சர் ஜூஸ். ஜிஞ்சர் ஜூஸ். ஆமா. என்னென்ன போட போறீங்க? இஞ்சி, வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி லைட்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணி இதுல மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் இஞ்சி போட்டு அரைச்சு எடுத்து ஊத்த போறீங்க, அதுதான் உங்களுக்கு ஜூஸ்? ஆமா. ஓகே, அந்த ஜூஸ் இப்ப நம்ம செஞ்சிருவோம். இந்தாங்க வெங்காயம். வெங்காயத்தை இப்படிதான் பொடியா நறுக்கிக்கணுமா? நம்ம மிக்ஸில போடுறதுனால இல்ல, அது ஜூஸா தானே ஆக போகுது. ஆமா, கொஞ்சம் பெருசா நறுக்கி போடலாம்ல. கேட்டுக்கிட்டேன். இது எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆகும்ல. இஞ்சி அதான் நானும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன் எங்க இருக்குன்னு. இஞ்சி கொஞ்சோண்டு ஆட் பண்ணா போதும். 1 teaspoon போட்டா போதும். ஓகே, அவ்வளவுதான். இப்போ லைட்டா வாட்டர் ஆட் பண்ணி இது கிரைண்ட் பண்ணுங்க. ஏன்னா வெங்காயத்திலே தண்ணி கொஞ்சம் வரும்.
சிக்கனுக்கு வந்து இந்த ஜிஞ்சர் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போன்லெஸ் சிக்கனை இது உள்ள மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. சூப்பருங்க. கையிலே எடுத்து கொஞ்சம் அப்படியே புளிஞ்சு போட்டுறீங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இது? இப்போ இந்த பேட்டர்ல நல்லா இந்த சிக்கனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 2 hours இது ஊறணும். ஓகே. மேக்ஸிமம் அப்படியே ஓவர் நைட் விட்டுட்டு நம்ம மார்னிங் செய்யும் போது இந்த ஜூஸ் வந்து நல்லா இதுல சிக்கன்ல இறங்கி இருக்கும். இப்ப நைட்டே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி இது வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாமா? ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டா காலையில நமக்கு கிடைக்கும் போது இன்னும் நல்லா அது ஜூஸியா இறங்கி நல்லா கிடைக்கும் இல்லையா மசாலா. இப்போ இந்த 2 hours இது ஊறணும். ஓகே. இப்போ வந்து மைதா வந்து 1 cup ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர். சோ எவ்வளவு எடுத்துர்க்கீங்க? கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 tablespoon எடுத்துர்க்கேன். ஓகே. அவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் ஹெர்ப்ஸ். இது என்ன மாதிரி விஷயம்? இது எங்க கிடைக்கும்? இது கண்டிப்பா இதுக்கு தேவையா? இது போடலனாலும் பரவாயில்ல. இதுக்கு பதிலா நம்ம வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் வந்து இது ஹெர்ப்ஸ் வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஹெர்ப்ஸ் 1 tablespoon. பெப்பர் 1/2 tablespoon போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 1/2 tablespoon. அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஊறி இருக்கிற சிக்கனை அதுல அப்படியே போட்டு பெரட்டி எடுத்து எண்ணெயில போட்டு எடுக்க போறோமா? ஐயா அவ்வளோ. இப்போ நம்ம எப்படி நல்லா டீப் ஃப்ரை தானே கொடுக்க போறோம்? ஆமா. அப்ப நிறைய எண்ணெய் தேவைப்படும். இப்போ வந்து நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. முக்கியமான பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம டபுள் கோட் பண்ண போறோம். சிக்கன் வந்து எடுத்துட்டு ஒரு கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபுல்லா மாவு ஃபுல்லா தண்ணி விட்டுரும். பொதுவா ஸ்பூன்ல தான் பண்ணணுமா? நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கையில பண்ணணும். ஏன்னா அப்போ வாட்டர் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாவில் அப்படியே பெரட்டி எடுத்து ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை எடுத்து இதே தண்ணியில இந்த கிரேவிலே போட்டு திருப்பி இது பண்ணி திருப்பி மாவுல போட்டு போடணும். அப்பதான் அந்த பாப்கார்ன்ல வர அந்த டபுள் கோட் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம மாவுல டிப் பண்ணி வச்சிருக்கிறது திரும்பியும் இந்த வாட்டர்ல டிப் பண்ணணும். அப்பதான் அந்த பாப்கார்னோட லேயர் வரும். ஓகே. திரும்பி அந்த மாவுல போடணும். நான் இதில் தரேன் உங்களுக்கு, நீங்க அதை இது பண்ணுங்க. இந்த மாவு நல்லா இந்த சிக்கன்ல கோட் ஆகணும். ஓகே. நிறைய குட்டி குட்டி பீசஸா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? நம்ம 2 டைம் மாவுல போட்டு எடுக்கிறதுக்குள்ளே அங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெயில ஒன்னொன்னா போட்டு எடுத்துடலாமா? இது வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல தான் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து நம்ம டிப் பண்ணி வச்சிருக்க சிக்கனை எண்ணெயில போட்டுக்கலாம். அட் டைம்ல நிறைய போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா போட்டா இதுக்கு வந்து ஹனில கிரீன் சில்லி போட்டு டிப் ரெடி பண்ணி சாப்பிடலாம். நல்லா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம திருப்பி போடலாம். ஓகே. சிக்கன் நல்லா ப்ரௌனா வெந்துருச்சு. ஓகே. இப்போ எடுத்துடலாம்.
நல்ல கலர் கிடைச்சிருக்கு. என்ன நல்லா டிராப் ஆகணும். பாப்கார்ன் சிக்கன் ரெடி. பாப்கார்ன் சிக்கன் ரெடியா இருக்கு. இது வேணும்னா நம்ம இன்னும் கூட குட்டி குட்டி பீசஸா கூட போட்டுக்கலாம் இல்லையா? போட்டா அந்த பாப்கார்ன் ஃபீலே நமக்கு கிடைக்கும். சூப்பரான இந்த சிக்கன் பாப்கார்ன் இங்க ரெடியா இருக்கு. இதை நம்ம டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி செய்யணும் அப்படின்னு இந்த ரீகேப் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம். செஃப் முகேஷ் அவர்கள் அடுத்த செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான டிஷ்ஷோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இந்த செக்மெண்ட்காக நீங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். உங்களுக்காகவே நானும் செஃப் முகேஷ் அவர்களும் இங்க காத்துட்டு இருக்காங்க. சோ சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப அப்பா திருப்பி நீங்க விசாரிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாம குக்கு போறதுக்கு முன்ன, சமைக்கிறதுக்கு முன்ன உங்களை வந்து பாராட்டி இருப்பாங்க, நிறைய பேர் வந்து பாராட்டி இருப்பாங்க இல்லையா? சோ அந்த பாராட்டுகள்லாம் வரும்பொழுது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மோட்டிவா இருக்கும்? இல்ல இதுக்கு மேல நம்ம நிறைய செய்யணும்னு தான் தோணும். ஓகே, சோ நம்ம புதுயுகம் மூலமாக இப்ப இன்னும் நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு வந்து குவிந்த வண்ணம் இருக்கு. சோ அந்த ரசிகர்கள் எல்லாரையுமே மயக்கிற வண்ணம் நம்ம விதவிதமா டிஷ்ஷஸ் கொடுத்துட்டே இருக்கணும். சோ இப்ப என்ன கொடுக்க போறோம் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து எறால ஊறுகாய் எப்படி பண்றது பார்க்க போறோம். எறா ஊறுகாய். எறா ஊறுகாய்? யூ மீன் prawn pickle? prawn pickle. அடடடா, பிபி prawn pickle. இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். இறால் ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், கடுகு, பூண்டு, கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள். prawn pickle அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பிக்கிள்னாலே மாங்காய் வச்சு போடுவாங்க, வேற இந்த எலுமிச்சங்காய், நார்த்தங்காய் இதெல்லாம் வச்சு போடுவாங்க. இது எப்படி எறா வச்சு? நான்வெஜ் பிக்கிள் இருக்குது நிறைய. ஃபிஷ்ல போடுறாங்க, ப்ரான்ல போடுறாங்க, சிக்கன்ல கூட இருக்குது ஊறுகாய். ஊறுகாய் அப்படினாலே வெச்சு சாப்பிடுறதுக்கு தான். சோ இது ரொம்ப நாள் வெச்சு சாப்பிட முடியுமா? வெச்சு சாப்பிடலாம். வெச்சு சாப்பிடலாம். சூப்பர். சோ இப்போ நம்ம இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. செஃப் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? பத்த வச்சிரலாம்மா அடுப்பு. சூப்பர். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எறால ஊறுகாய் போட போறோம். அப்போ நான்வெஜ்ல எல்லாத்துலயுமே ஊறுகாய் போடலாமா? ஊறுகாய் போடலாம். மீன்ல போடலாம், மீன்ல போடலாம், சிக்கன்ல போடலாம், எல்லாத்துலயும் போடலாம். சோ இது எப்படி டேஸ்ட் இருக்கும் நமக்கு? இது நீங்க எறா தொக்கு சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். சேம் எறா தொக்கு மாதிரி தான் இருக்கும். சோ எறானாலே அது ஒரு தனி விதமான டேஸ்ட். அதுக்குன்னே தனியா பிரியர்கள்லாம் இருக்காங்க என்ன மாதிரி. சோ அதுல வந்து ஊறுகாய் அப்படின்றது நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்ண போறேன். சோ இப்போ என்ன பண்ண போறோம் செஃப்? இந்தமா இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே, அப்பதான் ஊரை வந்து கேட்டு போகாம இருக்கும். ஓகே, இப்போ என்ன காஞ்சிருச்சு செஃப்? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? கடுகு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஊறுகாயை வந்து நம்ம எந்த மாதிரி டிஷ்க்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும்? இது ரைஸ்க்கு நல்லா இருக்கும். ரைஸ்க்கு. வீட்டில் எதுவுமே பொருளே இல்லை அப்படின்னும் பொழுது, இல்லை வீட்டில் நம்ம ஊருக்கு போறோம்
கணவன்மார்கள் வீட்டுல இருக்க போறாங்க, ஆபீஸ்க்கு போயிட்டு வர போறாங்க, அவங்களுக்கு வந்து சமையலுக்கு எதுவுமே நம்ம செஞ்சு கொடுக்காம போறோமே வருத்தப்படுறவங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கிற கேப்ல அங்க செஃப் ஏதோ பண்ணிட்டாரு. என்ன பண்ணீங்க? பூண்டு போட்டிருக்காங்க மக்களே. ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். பூண்டு போட்டாச்சு. பிக்கிளுக்கு மெயினா வந்து பூண்டு தான். ஓகே. சோ அதனால நிறைய பூண்டு நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சமா கருவேப்பிலை. வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம வெட்டி வச்சுக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். செஃப் ஆக்சுவலா நீங்க என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க? பொதுவா பேசவே மாட்டீங்களோ? நான் வந்து தமிழ் மலையாளம் கலந்து தான் பேசுவேன். தமிழும் பேசுவீங்க, மலையாளமும் பேசுவீங்க. அப்ப ரெண்டு லாங்குவேஜ் பேசுறீங்க? ரெண்டு மிக்ஸ் பண்ணி பேசுவீங்க. நம்ம இதுல புளியில ஆட் பண்ற போறது இல்ல. அதனால தக்காளி கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிடுவோம். சரி. நல்ல பிரவுன் கலரா குக் ஆகும். சோ இதுக்கு எந்த மாதிரி எறா நம்ம வாங்கணும்? பெரிய சைஸ் தான் வாங்கணுமா இல்ல சின்ன சைஸ்? இல்ல நம்ம எறா எந்த மாதிரி வாங்கிக்கலாம். சின்ன வாங்கலாம், பெருசும் வாங்கிக்கலாம். சின்னதா வாங்கினா நல்லது. ஓகே. சோ இங்க வந்து நம்ம பிரான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி இங்க வச்சிருக்கோம். சேம் இதே மசாலா நம்ம வந்து ஃபிஷ் போடலாம், சிக்கன் போடலாம், மட்டன் போடலாம். எது வேணாலும் மசாலா சேம் தான். ஓகே. சோ இது ஊறுகாய் அப்படின்றதுனால அது நல்லா வதங்கி நல்லா வரணும், அந்த எண்ணெய் எல்லாம் வெளியில வரணும் இல்லீங்களா? இப்ப நம்ம மஞ்சள் பொடி எடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். சில்லி பவுடர். ஊறுகாய்னாலே கொஞ்சம் காரசாரமா இருக்கும். ஸோ அது நான்வெஜ் வேற. ஸோ அதனால கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். சரி 2 டீஸ்பூன். 2 டீஸ்பூன். ஓகே. அடுத்து தனியா வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது 2, இது 3. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணணும். நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சமா. பொதுவா ஊறுகாய்ல தண்ணி ஆட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சமா தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகே. தண்ணி ரொம்ப சேர்த்துட்டீங்கன்னா அப்புறம் அது ஊறுகாய் மாதிரியான பதத்துக்கு வராது. அதனால லைட்டா ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மசாலா நல்லா குக் ஆரம்பிச்சு ஊறுகாயின்னு ஒன்னே நாக்குல நீர் ஊற ஆரம்பிச்சிருச்சு செஃப். இப்ப நம்ம பிரான் சீக்கிரமா போட்டுடலாம். கடைசியா தான் எறா வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னீங்க. அப்ப நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்பதான் நம்ம உப்பு ஆட் பண்ணோம். பெருங்காயம் 1 டீஸ்பூன் போட்டுவாங்க. பெருங்காயம் சோ இந்த பிரான் வந்து வேகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? ஏறா வந்து உங்களுக்கு சீக்கிரமா குக் ஆயிரும். 3 மினிட்ஸ் தான். சோ அதனால அத லாஸ்டா போடணும் அப்படி நீங்க சொன்னீங்க. இதே சிக்கன் மட்டன்னா எப்படிங்க செஃப்? எவ்வளவு டைம் நம்ம எடுத்துக்கலாம்? மட்டன்னா நீங்க என்ன பண்ணனும்னா அத நீங்க வந்து ஆல்ரெடி குக் பண்ண மட்டன் யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இதுல போட்டா உங்களுக்கு சீக்கிரமா குக் ஆகாது. சிக்கன் அண்ட் ஃபிஷ் டைரக்டா போடலாம். இதே மாதிரி போடலாம். சிக்கன் கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். சோ மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு டிஷ் தான் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா அதுல இருந்தே உங்களுக்கு 3 விதமான வெரைட்டியான டிஷ் கிடைச்சிருக்கு. அதுவும் ஊறுகாய் வகைகள் கிடைச்சிருக்கு. நம்ம ஊருக்கு போறதாலும் சரி, வீட்டுல மக்கள் இருக்கிறாங்க, நம்ம ஊருக்கு போறோம்னாலும் சரி, இந்த ஊறுகாய் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். நம்ம போடும்போது யாரா பெருசா இருக்கும், குக் ஆயிடுச்சுனா அப்படியே சுருங்கிடும். ஆமா. சோ இப்ப யாரா குக் ஆயிடுச்சு. ஓகே. பாக்கும்போது தெரியும். சூப்பர். இத நம்ம பிளேட் பண்ணிடலாமா?
சூப்பர். அப்படியே சுத்தி அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே இறங்கி வந்துட்டு இருக்கு. இந்த எறாய் ஊறுகாய் ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இதை எப்படி செய்யணும்ன்ற அந்த செய்முறையை மறக்காம நீங்க கத்துக்கணும். ஒரு ரீகேப் பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து நம்ம வந்து ஏர் டைட் கண்டெய்னர் இருக்குல்ல அதுல தான் போட்டு வைக்கிறோம். போட்டு வச்சா எவ்வளவு நாளைக்கு இது நம்ம பயன்படுத்தலாம்? யூஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கிறது நல்லது. அப்படியா? அதுக்கப்புறம் வச்சு நம்ம ஒரு 2-3 டேஸ் வச்சு சாப்பிடலாம். 1 வீக் மேல வச்சு சாப்பிடலாம். 1 வீக் மேல வச்சு சாப்பிடலாம். சூப்பருங்க. நான்வெஜ்ல ஒரு வாரத்துக்கு ஊருக்குலாம் எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு சூப்பர் டிஷ் சொல்லிருக்காரு. அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதையும் சொல்லிருக்காரு. கண்டிப்பா வீட்ல நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கு நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியோட எல்லா செக்மெண்ட்டையும் பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி ஒரு கலக்கலான செக்மெண்ட்ல மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.